முக்கிய செய்திகள். குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் மோடி. இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என்றும் பாராட்டு. இமாச்சல பிரதேசத்தில் பாஜகவுக்கு வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மாநில அரசுக்கு நெருக்கடி. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்தச் சட்டம் எதிர்ப்பை மீறி அமல்படுத்த பாஜக அரசு முடிவு. பதஞ்சலி நிறுவன விளம்பர சர்ச்சையில் மத்திய அரசு வேடிக்கை. கண்களை மூடிக்கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். வணக்கம். வணக்கம். குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் திரு மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் நேற்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழில் வணக்கம் கூறி உரையை தொடங்கிய திரு மோடி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பின்னர் மத்திய பாஜக அரசையும் பாஜக தலைவர்களையும் அதிமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை சென்ற பிரதமர் அங்கு நடைபெற்ற சிறு குறு தொழிலதிபர்கள் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்களை கொண்ட கார்கள்தான் உலகை சுற்றி வருவதாக அவர் கூறினார். अनेक गाड़ियों में भारत की एमएसएमई द्वारा बनाए कंपोनेंट्स इस्तेमाल होते हैं. अनेकों वैश्विक संभावनाएं भी हमारे दरवाजे पर दस्तक दे रही है. हमारी एमएसएमई के पास आज ये बहुत बड़ा मौका है. தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற பிரதமருக்கு அங்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. இன்று காலை மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அவற்றில் முதன்மையாக குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு திரு மோடி அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கம், கடல் நீரை நன்னீராக்கும் நிலையம் மற்றும் ஹைட்ரஜன் உற்பத்தி மையம் ஆகியவற்றிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இதையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரதமரின் வருகையொட்டி தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் 6 எம்எல்ஏக்கள் கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களித்ததால் அம்மாநில அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. 68 எம்எல்ஏக்களை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவையில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு 3 சுயேட்சைகள் உட்பட 43 பேரின் ஆதரவு இருந்தது. அக்கட்சியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் மனு சிங்வி போட்டியிட்டார். அதே சமயம் வெறும் 25 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள பாஜகவும் தங்கள் கட்சி சார்பில் திரு ஹர்ஷ் மகாஜனை வேட்பாளராக களமிறக்கியது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் மற்றும் 3 சுயேட்சைகள் பாஜக உறுப்பினருக்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் தலா 34 வாக்குகள் பெற்ற நிலையில் குலுக்கல் முறையில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தோல்வி உறுதி என்ற நிலையில் வேட்பாளரை பாஜக களமிறக்கிய போதே முறைகேடுக்கு வாய்ப்பு இருக்கும் என கணித்தது உண்மையாக இருப்பதாக திரு அபிஷேக் சிங்வி சாடினார். 25 वाली पार्टी 43 वाले के विरुद्ध उम्मीदवार खड़ा करती है. मैं एक सिद्धांत की बात कर रहा हूं. वो संदेश है कि हम बेशर्मी से वो करेंगे जो कानून में अनुमति जिसकी नहीं है. अगर आप समझते हैं कि एक व्यक्ति या 2 व्यक्ति या 9 व्यक्ति अचानक एक नई नीति, एक नई सोच, एक नई आइडियोलॉजी के अंतर्गत பெரும்பான்மை இருந்தும் காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டது அம்மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. இதனிடையே கட்சி மாறி வாக்களித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜகவினர் ஹரியானாவுக்கு கடத்தி சென்று விட்டதாக முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு குற்றம் சாட்டியுள்ளார்.
குதிரை பேரம் மூலம் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சுக்வீந்தர் சிங் சுகு அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு சதியை முறியடிக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் மேலிடம் இமாச்சல பிரதேசத்தின் காங்கிரஸ் பார்வையாளராக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமாரை நியமித்துள்ளது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 10 மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் பாஜக 8 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியின் 7 எம்எல்ஏக்கள் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்ததால் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் 4 உறுப்பினர்களை தேர்வு செய்ய நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் களம் இறக்கிய 3 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். பாஜக ஒரு இடத்தை கைப்பற்றிய நிலையில் அதன் கூட்டணி கட்சியான மதச்சார்பற்ற ஜனதா தளம் வேட்பாளர் தோல்வியை தழுவியுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர், கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்தியாவில் குறைந்தது 6 ஆண்டுகள் வசித்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அதாவது டிசம்பர் 31, 2014 ஆண்டுக்குள் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று அறிவித்த மத்திய அரசு 2019 ஆண்டு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் குதித்தன. இஸ்லாமிய அகதிகள் மற்றும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் அனுமதி இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குடியுரிமையை பெறும் நோக்கில் பதிவு செய்வதற்கான ஆன்லைன் போர்ட்டல் தயாராக உள்ளதாகவும் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சோதனை ஓட்டம் நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பதஞ்சலி நிறுவன விளம்பர சர்ச்சையில் மத்திய அரசு கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இந்திய மருத்துவ சங்கம் தொடர்ந்த வழக்கில் குணப்படுத்தவே வாய்ப்பில்லாத நாள்பட்ட மற்றும் மரபணு நோய்களை பதஞ்சலி தயாரிக்கும் ஆயுர்வேத மருந்துகள் குணப்படுத்தும் என அந்நிறுவனம் உண்மைக்கு மாறாக விளம்பரம் செய்வதாக தெரிவித்துள்ளது. நவீன மருத்துவமான அலோபதிக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை அந்த நிறுவனம் பரப்புவதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் மருத்துவர்களை கொலைகாரர்கள் போல் சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதனை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு பதஞ்சலி நிறுவன விளம்பர சர்ச்சையில் அரசு கண்களை மூடிக்கொண்டிருப்பதாக கடும் கண்டனம் தெரிவித்தது. பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவன விளம்பரங்கள் மூலம் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இது துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிபதிகள் கூறினர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருந்துகள் குறித்த அனைத்து வித மின்னணு மற்றும் அச்சு ஊடக விளம்பரங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டனர். 20,000 ரூபாய் பென்ஷன் வாங்கும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகளால் எவ்வாறு குடும்பம் நடத்த முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மாவட்ட நீதிபதிகளின் ஓய்வூதியம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய நீதிபதிகள் சங்கம் வழக்கு தொடர்ந்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சந்திரசூட், நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 20,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகளால் எவ்வாறு குடும்பம் நடத்த முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மாவட்ட நீதிபதிகளாக இருந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு உரிய சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் புதிய சேம நல நிதி கணக்கு ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவிப்பதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மாவட்ட நீதிபதி பதவியில் இருந்து உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதியாகிவிட முடியாது என்றும் அதற்குள் 61 வயது ஆகிவிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டத்தின் மீது குடிமக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட நீதித்துறைக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றும் நிதி நிலைமையில் நீதிபதிகள் வலுவாக இருந்தால்தான் அது சாத்தியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். நிதி நெருக்கடி காரணமாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்ணியமான வாழ்க்கை நடத்த முடியாவிட்டால் சமூகம் என்ன நினைக்கும் என அவர்கள் வினவினர். பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பாதுகாப்பும் உரிய மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் இந்த பிரச்சனையில் நியாயமான தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கடரமணியிடம் அறிவுறுத்தினர். பெரும் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்து நிறுத்திய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியரை பாராட்டிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி கௌரவித்தார்.
செங்கோட்டை அருகே புளியரை கிராமம் எஸ் வளைவு என்ற தமிழக கேரள எல்லைப் பகுதியில் 2 தினங்களுக்கு முன்னர் நள்ளிரவு 1 மணி அளவில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி ஒன்று நிலை தடுமாறி செங்கோட்டை கொல்லம் ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அப்போது அப்பகுதியில் வசித்து வந்த சண்முகையா வடக்குத்தியாள் தம்பதியினர் செங்கோட்டையிலிருந்து புனலூர் நோக்கி பகவதி அம்மன் கோயில் திருவிழா சிறப்பு பயணிகள் ரயில் வருவதை கவனித்துள்ளனர். நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த அவர்கள் தண்டவாளத்தில் சிறிது தூரம் ஓடிச் சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் மூலம் ரயில் ஓட்டுநருக்கு சைகை காண்பித்து ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தடுத்தனர். 12:54 டமார்னு சவுண்டு கட்டுச்சு. அந்த சவுண்டு கட்டவும் நான் எந்திரிச்சிட்டோம். வண்டியை போய் காப்பாற்ற மட்டும் நேராக ரயில் ஓட்டே ஓடணும். ஓடிப்பி இவர் ஒரு டார்ச்சி, நான் ஒரு டார்ச்சி வச்சுக்கிட்டு ஓடிப்பி நான் டிரைவர் கண்ணிலே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் உடலே ஓடுதார். ஓடனோடனே அவர் என்னம்மா அப்படின்ட்டு கீழே இறங்கி இங்கே நிப்பாட்டினது ஒரு 50 தூரத்தில் என் வீட்டுக்கிட்ட போய் நின்றுச்சு. நாங்கள் தூர போய் பேசணும், நிப்பாட்டினோடனே அவர் இறங்கி ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி இறங்கி ஒரு நெட்டில் போட்டு விட்டார். தங்களது முதிர்ந்த வயதையும் இருள் சூழ்ந்த நள்ளிரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெரும் விபத்து நிகழ்வதை தடுத்து நிறுத்தும் ஒரே நோக்கத்துடன் செயல்பட்ட சண்முகையா வடக்குத்தியாள் தம்பதியரின் வீரதீர செயலை பாராட்டுவதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். அவர்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நேற்று வழங்கிய முதலமைச்சர் அந்த தம்பதியினரை பாராட்டினார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்ட பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யுமாறு 2வது முறையாக துணைவேந்தருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது பணி நியமனங்கள் முதல் பொருட்கள் கொள்முதல் செய்தது வரை ஏராளமான முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டு 13 குற்றச்சாட்டுகள் குறித்து நடந்த விசாரணையில் கணினி அறிவியல் துறை தலைவரும் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளருமான பேராசிரியர் திரு தங்கவேல் மீது தெரிவிக்கப்பட்ட 8 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது. இம்மாத இறுதியில் அவர் ஓய்வு பெற உள்ளதால் திரு தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரைத்து உயர்கல்வித்துறை செயலாளர் கடந்த 8ஆம் தேதி துணைவேந்தர் திரு ஜெகநாதனுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் பதிவாளர் தங்கவேல் பல்கலைக்கழகத்தில் வழக்கம் போல தனது பணிகளை மேற்கொண்டு வந்தார். இதனிடையே உரிய ஆதாரங்களை வழங்குமாறு கடிதம் எழுதிய துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை சார்பில் பதில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஆதார நகல்களை கடிதத்துடன் இணைத்துள்ளதாகவும் உடனடியாக திரு தங்கவேல் மீது நடவடிக்கை எடுத்து அரசுக்கு அறிக்கை அனுப்புமாறும் உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு மோடி எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் பாஜகவால் வெற்றி பெற முடியாது என அதிமுக தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி சென்னை ராயபுரத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், பாஜக தலைவர் திரு அண்ணாமலை எவ்வளவு பில்டப்புகள் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் அது எடுபடாது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெயக்குமார், பிரதமர் திரு மோடி எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் பாஜகவின் வாக்கு வங்கி 3 விழுக்காட்டை தாண்டவே முடியாது என கூறினார். அண்ணாமலைக்கு சொல்றாங்க வேலைக்கு ஆகுது, அதில் நெட் ரிசல்ட் வரும்போது தெரியும் அதில் உங்கள் நிலைமை என்னன்றது. அதனால் கண்டிப்பாக பார்த்தா ஒரு 3% கீழே தான் இருப்பாங்க. அதில் 3% 1% போகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு பிஜேபிக்கு எந்த விதத்துலையும் வாய்ப்புகள் கிடையாது. தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை என்பது 1964ஆம் ஆண்டே முடிவாகிவிட்டதாக தெரிவித்த அவர், இங்கு திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்று கூறினார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அதிமுக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் ஜவுளி பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து நெடியுடன் புகை வெளியேறியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். 6வது குறுக்கு சாலையில் உள்ள ஜவுளி பொது சுத்திகரிப்பு நிலையம் சுற்றுச்சூழல் விதிகளுக்கு எதிராக மாசு ஏற்படுத்துவதாக அப்பகுதி கிராம மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து நெடியுடன் புகை வெளியேறியது. மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்ட அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். கடும் நெடியுடன் புகை, ரசாயன நீர் உள்ளிட்டவைகளால் கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறினர். பொது சுத்திகரிப்பு நிலையம் இருக்குங்க, அதிலிருந்து இந்த ஏரியா கடக்கவே முடியலைங்க. மாசம் பயங்கரமாக வருது, நாய்ஸ் அதிகமாக வருது. இந்த ஏரியாவில் வந்தோம்னா இந்த மேலேருந்து ஃபேன் ஓடுறது, அந்த தண்ணி மேலே படுதுங்க. அது மேலே பட்டுதுனாவே அதுக்கு கை காலெல்லாம் கொப்பளவரமாக இருக்குது, அரிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க.
அப்புறம் ஏரியா கடக்கும்போது மாசும் பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து சவுண்ட் அதிகமாக வந்தங்காட்டி கூப்பிட்டு பொலியூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து அரசு ஏஇ வந்து பார்த்துட்டு போயிருக்காருங்க. சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்படும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு அருகே 5000 ஆண்டு பழமையான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாத்தூர் செட்டிமேட்டில் கடந்த 24 நாட்களாக சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் திரு சவுந்தரராஜன் தலைமையில் அகழ்வாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த 48 மாணவ மாணவிகள் இந்த அகழ்வாய்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 5000 ஆண்டு பழமையான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளதாக ஆய்வாளர் திரு சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்த குழந்தை எலும்புக்கூடு கீழடியை காட்டிலும் பழமை வாய்ந்தது என அவர் கூறினார். ஒரு 9 வயது முதல் 11 வயதுடைய சிறுமி அல்லது சிறுவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த எலும்புக்கூடு கிடைக்கப்பட்டது. அது வந்து முதலாக இங்கு கிடைக்கப்பட்டது வந்து தமிழகத்தில் வேறு எங்குமே அந்த முழு எலும்புக்கூடு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு கிடைக்கப்பட்டது எங்களுக்கு எங்கள் பழங்கால வரலாற்று மற்றும் தொல்லியல் துறைக்கு பெருமையாக உள்ளது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறும் அகழ்வாய்வுகள் மூலமாக தமிழரின் தொன்மை வயது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதும் அவர்களுக்கு முறைப்படியான ஈமச் சடங்குகள் செய்யப்பட்டுள்ளன என்பதும் இதன் மூலம் உறுதியாகி உள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதஞ்சலி நிறுவன விளம்பர சர்ச்சையில் மத்திய அரசு கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.